பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த கருப்பு தங்கம் எப்படி பெட்ரோலாக மாறுது? வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம 1 லிட்டர் பெட்ரோலை வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஆனால் அந்த ஒரு சொட்டு பெட்ரோல் உங்கள் கைக்கு வர்றதுக்கு பின்னாடி பல கோடி ஆண்டுகால வரலாறும் ஆயிரக்கணக்கான மனுஷனோட உழைப்பும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த கருப்பு தங்கம் எப்படி பெட்ரோலாக மாறுது வாங்க பார்க்கலாம். பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே புதைஞ்சி போன செடி கொடிகள் மற்றும் கடல் உயிரினங்கள் பூமியோட வெப்பத்தாலையும் அழுத்தத்தாலையும் கச்சா எண்ணெயாக மாறுது. இதை ராட்சத இயந்திரங்கள் மூலமாக பூமிக்கு அடியில் இருந்து வெளியே எடுக்கிறாங்க. ஆனால் அது அப்படியே பயன்படாது. இதை ரீஃபைனரி என்ற மெத்தடில் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு போய் 600 டிகிரிக்கு மேலே சூடுபடுத்துகிறாங்க. அப்போது அதில் இருந்து வர நீராவியை பிரித்து தான் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய்னு தனித்தனியாக எடுக்கிறாங்க. இது ஒரு ரொம்ப லாங்கான மற்றும் சவாலான ஒரு சுத்திகரிப்புன்னே சொல்லலாம். இயற்கை நமக்கு கொடுக்குற இந்த பொக்கிஷம் தீர்ந்து போகக்கூடியது. ஒரு சொட்டு பெட்ரோல் உருவாக்குறதுக்கு இயற்கை பல கோடி வருஷம் எடுத்துக்குது. அதனால் பெட்ரோலை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துவோம். எதிர்கால சந்ததிக்கு இயற்கை வளங்களை மிச்சம் வைப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாணிக்க மியூசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.